கும்பராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது இதுவரை மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்ப மேச மனையில ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போறார். எது வரைக்கும்னா 20/6/2026 வரை செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் இப்போ ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்க போகிறார். அப்போ நல்ல மாற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறதுன்னு அர்த்தம். அப்போ கடந்த சில மாதங்களாகவே தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழில் சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டு இருந்தது, அதை செயல்படுத்த முடியல, ஏதோ ஒரு வகையில் ஒரு வீக்னஸ் இருந்தது, ஒரு கோபம் இருந்தது, ஆக்ரோஷம் இருந்தது, எதுக்கெடுத்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் டிசிஷன் நல்லா இருக்க போது, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை, புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இங்கே எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு நட்பெயர் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சப்போஸ் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் முயற்சியால் வியாபாரம் தலைக்கப் போகிறதுன்னு அர்த்தம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். உங்கள் பேச்சு, அதாவது வியாபாரத்துக்கு அந்த நுணுக்கங்கள் வேணும் அல்லவா, அந்த நுணுக்கங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே வேலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை தரும். வேலை மாறிடலாமா, வேற இடத்துக்கு போகலாமா, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது நம்ம செய்யலாமா. ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் மனதில் ஒரு ஆழமாக பதியக்கூடிய தன்மை இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு பதவி உயர்வு காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய. ஏன்னா 10ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது அல்லவா கும்பராசி என்பவர்களுக்கு. இது 1.5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து வலிமை பெறுகிறதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொறுப்பை கச்சிதமாக முடித்து உங்கள் மேலதிகாரியுடன் பாராட்டு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் கும்பராசிக்கு உண்டு. ஏன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய அனுபவிச்சிட்டிங்க, நிறைய மன கஷ்டங்கள், வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் அல்லவா. அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இப்போ அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாகவே இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செவ்வாய் பகவான் 3ல் ஆட்சி பலம், சகோதர ஸ்தானத்தில் ஆட்சி பலம். அப்போ சகோதரர்கள் சார்ந்த விஷயம், உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை இரத்த பந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொல்லைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ பேசி சரி செய்யக்கூடிய தன்மை. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கும் அல்லது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்த அனுசரணையாக போவதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. 3ஆம் இடம் என்பது டிராவலை குறிக்கக்கூடிய இடம், ஒரு சிறு தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போது அது நல்லா இருக்க போது, சிறு தூர பிரயாணம் நல்லா இருக்கும். செவ்வாய் என்னாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக தைரியமாக எதையும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை. இப்போ இது வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துருவீங்க. இதுதான் செய்ய போகிறேன், இது இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படித்தான் இருக்க போகிறேன், பார்த்துக்கலாம் ஒரு கை. அதாவது இந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதுவும் 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு விரையாதிபதி அல்லவா. அப்போது எதையெல்லாம் விற்பனை ஆகணும், அது 4ஆம் இடம் நிலம். அப்போ நிலம் யாருக்காவது விற்பனை ஆகலை, விற்பனை ஆகணும், அல்லது இதை வித்துட்டு இன்னொரு இடத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ விற்பனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போது. டார்கெட் கொடுத்து செய்யக்கூடிய வேலைகள் கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த டார்கெட் ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அதுவும் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அது 28/5 வரைக்கும் அஸ்வினியில் உட்கார போகிறார். அஸ்வினிங்கிறது கேது, கேது 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போது செவ்வாய் கேது கனெக்ட் ஆகுது. அப்போது செவ்வாய்ங்கிறது ஒரு கலத்திர கார கிரகம், கேதுவோடு கனெக்ட் ஆகுறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ மனைவி சார்ந்த விஷயம் அல்லது கணவன் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த கேதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாடு அதாவது அந்நிய மதத்தினருடைய தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது. ஸோ அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போது உங்களுக்கு புதிய நண்பர்கள், வெளிநாடு நண்பர்கள் அல்லது வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அந்த சுக்கிரன் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா 29/5/2026 15/6/2026 வரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி டிராவல் செய்து, அப்போ என்ன, உங்கள் முயற்சியால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்கள் முயற்சியால் நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், உங்கள் முயற்சியால் தொழில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. சுக்கிரன் என்பது கலைத்துறை. அப்போ கலைத்துறையில் ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய தன்மை இருக்குது. இது கலை சம்பந்தப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். சப்போஸ் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகூலத்தால் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போது உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில் கூட சரி, அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு விஷயத்திலும் சரி. அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டம். அடுத்து சுக்கிரன் 4ஆம் அதிபதி. 4 என்பது அங்கே என்ன இருக்குது, தாய் மூலமாக நல்லவைகள், தாய் வர்க்கம் மூலமாக நல்லவைகள், தாய் சொத்துக்கள் சேர்ப்பது, தாயினால் அனுசரிச்சிருப்பது, தாயால் ஆதாயம் பெறுவது, இப்படி தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லவை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். அப்போ வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். முதல்ல அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் பதிய வைக்கும். அதை வாங்கணும், நம்ம இப்படி இருக்கணும், இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறோம், இனி சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதலில் விதைக்கும். இப்போ விதைக்கக்கூடிய காலகட்டம். அல்லது ஏற்கனவே விதைத்து நான் இப்போ தேடிட்டு இருக்கிறேன், இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனாக எங்கே கிடைக்குமா, அப்போ இந்த காலகட்டம் வாங்கி விடுவீர்கள், லொக்கேஷன் கிடைச்சி விடும். எப்போ நான் சொன்ன காலகட்டம் 29/5 15/6 வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி சுகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லவை செய்ய போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த சூரியன் 7ஆம் அதிபதி. அப்போ தான் அதிகாரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்.
ஒரு தலைமை பண்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு நிர்வாக திறமை மேம்படும். எப்போ இது 16/6/2026 சூப்பராக இருக்கு. அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ அதிகாரம்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் கிடைக்க போகுது. அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தை தூண்டும், அல்லது அரசு காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நற்பெயரை தரக்கூடிய தன்மை, புகழை தரக்கூடிய தன்மை, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. சூரியன் எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே போல ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக கும்பத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.